ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மிளகு ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்து மிளகு ரசங்கிறதுனால மிளகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு பல் ஒரு 4 பல் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது ஒரு 3 மிளகாய் எடுத்துக்கோங்க. கடுகு தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதிகமாக எடுத்திங்கன்னா கசக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புளி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ஒரு 3 பழம் எடுத்துக்கோங்க. ஹைப்ரிட்டாக இருந்து 2 பழம் எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளியாக இருந்தால் 1 பழம் எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கனிஞ்ச பழமாக இருந்துச்சுன்னா புளிஞ்சு விட்றதுக்கு வசதியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிளகு இருக்குது பார்த்திங்களா, மிளகு ஜீரகம் ரெண்டையும் இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து அதில் போட்டு இடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி இருந்துச்சுன்னா, இது இல்லை அப்படின்னா மிக்சியில் போட்டு கூட நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நான் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புளியவும் தக்காளியவும் நல்லா பிசைஞ்சு சாரை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நான் எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் புளியவும் தக்காளியவும் நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகமும் மிளகையும் நல்லா பொடியை நுணுக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ அது கூடயே நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க பூண்டு பல் இருக்குது பார்த்திங்களா, அது பல் ஒரு 4 பல்லையும் போட்டு சும்மா 1-2 தட்டிக்கலாம். இது ரொம்ப நைஸாக இதாகணுங்கிறது கிடையாது. பாருங்கள், போதும், இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம எல்லா ஜாமானும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ரசம் எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து எடுத்து வச்சுருக்க கடுகு வெந்தயம் ரெண்டையும் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாயை போட்டுக்குவோம். மிளகாயை போட்டு லைட்டாக ஒரு வணக்கிங்க, கருகிடக்கூடாது. அடுத்து எடுத்து வச்சுருக்கிற மிளகு ஜீரக பொடியை கொட்டிடுங்க. கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அதோடு ஊற்றிடுவோம். இப்போ தேவையான அளவு மஞ்சத்தூள், சும்மா துள்ளி ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி விட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் இப்போ நுரகட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரசம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இப்போயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இதில் போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே பச்சையாக சாப்பிடக்கூடியது தான். ஜீரணத்துக்காக தான் நம்ம இந்த ரசமே இது பண்ணுறோம். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ நம்மளுக்கு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி மேலும் பல வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.